प्रजापतेः सगजं पुरस्ताद् சகல சகல வாத்தியம் மங்கள வாத்தியம் கெட்டி மேளம் மணமக்களுக்கு பாலும் பழமும் கொடுத்து பட்டார துடைக்கக்கூடிய வைபவமானது நடைபெறுகிறது. நாதஸ்வர வித்வான் பொன்னூஞ்சல் வாசிக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
சகலவாத்தியம் முகூர்த்தமால ஓம் ஈசான சர்வ வித்யானாம் ஈஸ்வர சர்வபூதானாம் ஓம் பார்வதி பரமேஸ்வராய நமோ நமः முகூர்த்தமாலிகாம் சமர்ப்பயாமி. நீங்க சாமிக்கு போடுங்க. ஆமா ஆமா ஓம் சர்வஸ்யாம் நீங்கெல்லாம் கூட்டமா இருக்கேங்கிறதுக்காக நான் சொல்லணும்னு சொல்லல. கல்யாணத்துல இம்பார்ட்டன்ட் பர்சன் யாரு அதை நீங்க எல்லாம் சொல்லுங்க பாப்போம். யாரா ஒருத்தர் சொல்லுங்க, நான் ஒத்துக்கிறேன். என் பொண்ணு கேட்டோ யாரு ஹீரோ அப்படின்னா பொண்ணோட அப்பா தான் ஹீரோ. அடுத்ததான் யாருன்னு கேட்டா பொண்ணு தான். கல்யாணங்கிறது யாரோ பொண்ணு பார்த்துட்டாங்க சொன்னாங்க கட்டிக்கிட்டான்னு இல்லை, சுயம்பரம். ஒவ்வொரு கல்யாணமும் சுயம்பரம் தான். பொண்ணுல அப்படின்னு பெண்களை விட பெருமையான விஷயம் என்ன இருக்குன்னு. அதே போல பாரதியார் மாதராய் பிறக்கனல் மாதவம் செய்திட வேண்டும் அம்மா. இதை விட சொல்றதுல காதல் வாங்காம இருக்கிறதா இவ்வளவு பிரச்சனையும் வருது அப்படிங்கிறார். ஏன் அப்படின்னா பசங்க எல்லாரும் தான் இருக்காங்க இப்ப அங்க நினைக்கிறேன். யாராவது பேச்சுலரா இருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு பண்டிகை நீங்க ஆசிரியம் பண்ணுவீங்களா, கொண்டாடுவீங்களா? தீபாவளியே தெரியாது, 10 மணிக்கு தான் எழுந்திருப்பான். ஆனா கல்யாணம் வந்த பிறகு அந்த தீபாவளி, பொங்கல், ஆடிப்பெருக்குன்னு ஒண்ணு உங்களை செய்ய வைக்கிறது யாருன்னா வீட்டுக்கு வந்த ஒரு நல்ல வீட்டுல உள்ள பொம்னாட்டி. இது பொம்னாட்டி இல்லைன்னா வீட்டுல ஒரு ஃபங்க்ஷனும் இல்லை. ஒத்துக்கிறீங்களா இல்லையா? ஒண்ணும் பண்ண மாட்டோம், சிவனேன்னு படுத்துருவோம். அதையெல்லாம் பண்ணி நம்முடைய கல்ச்சரையும் நம்ம சமூகத்தையும் கட்டுக்கோப்பா கொண்டு போறாங்க அப்படின்னா அதுக்கு அகலீர் தான் காரணம். அதே போல கல்யாணத்திலையும்
உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, நான் பிறந்த பிறவியின் பயனை அடைகிறதுக்காக உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன். மாங்கல்யம் தந்துனானேனா மம ஜீவன கேதுனா அப்படின்னா, நான் எதுக்காக உயிரோட இருக்கணும் அதுக்காக உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். ஏன்ப்பா அப்படி சொல்றேன் அப்படின்னா, திருவள்ளுவர் அழகா சொல்லுவார், ஈதல் இசைபட வாழ்தல் அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்குன்ற. ஒண்ணு நீ கொடு, புகழோடு இரு. இது ரெண்டும் இல்லைன்னா நீ எதுக்கடா இருக்க அப்படின்ற. பிறந்தே பயன் இல்லைன்ற. சரிப்பா, கொடுக்கறதுக்கும் புகழுக்கும் என்னப்பா என்ன இப்படியே பண்ண முடியும்னா, கொடுக்கணும்னா கல்யாணம் ஆனாதான் கொடுக்க முடியும். பிச்சை போடணும்னா கூட கல்யாணம் ஆகி இல்லறத்தனா இருந்தால் தான் பிச்சை போடலாம். இப்பெல்லாம் நிறையா பேர் இப்போ எல்லாரும் இப்படி போட்டு 10 ரூபா கூட அப்படிங்கிறாங்க. அப்பெல்லாம் அப்படி கேட்க மாட்டான். பிச்சைக்காரா வந்தான்னாக்கா ஆற்றுல வந்து அம்மா தாயேன்னு கூப்பிட, அப்பா சார்னு கூப்பிட மாட்டான். அதே போல் அவளுக்கு பல சகுனங்கள்லாம் பார்ப்பாள். அந்த அம்மா அங்கே ஆற்றுல இல்லறமாக இருக்கணும், அந்த அம்மாவுக்கு குழந்தைகள் இருக்கணும், அவள் நித்தியமங்கலமாக இருக்கணும் அப்படிங்கிற எல்லாம் இருந்தால் தான் பிச்சையே வாங்குவா. அந்த பிச்சை போடக்கூடிய அதிகாரம் யாருக்குன்னா பொம்நாட்டிக்கு தான் இருக்கு. அதனால தான் என்ன பண்ணுவான்னாக்க முறத்தில் கொண்டு பிச்சை போடுவா, கையால் போட மாட்டான். கையால் போடவும் கூடாது. கொஞ்சமாக போட்டாலும் முறத்தில் வச்சுன்னு தான் போடணும். அந்த தானம் பண்ணக்கூடிய தகுதியும் தர்மம் செய்யக்கூடிய தகுதியும் ஏன் பின்னாடி பிற்காலத்தில் எப்படியாவது ஒரு கால சமயத்தில் நம்ம அப்பா அம்மாவுக்கு திதி கொடுக்கறதா இருந்தால் கூட நமக்கு கல்யாணம் ஆகியிருந்தால் தான் அதுக்கு எலிஜிபிள் ஆகும். கல்யாணம் ஆகலைன்னா நம்ம அப்பா அம்மாவுக்கு செய்ய வேண்டியதே நம்மளால செய்ய முடியாது. இதையெல்லாம் செய்யறதுக்கு தகுதி எங்கேருந்து வருதுன்னா, ஒரு பொம்னாடியை கல்யாணம் பண்ணிக்கிறதுனால வருது. அப்போ அவா பெரியவாளா நம்ம பெரியவாளா? அவங்க தானே. அதனால எதுக்காக இதெல்லாம் சொல்றேன்னா, இதெல்லாம் நீங்க உங்களை உணர்ந்துக்கணும். இல்லறம்ங்கிறது உங்களை சுற்றி தான் இருக்கு, குடும்பங்கிறது உங்களை சுற்றி தான் இருக்கு. நீங்க தான் எல்லாத்தையும் நல்லபடியாக கொண்டு போகணும். எந்த காலத்திலையும் மாறப்படாது. அலோலியாவுக்கும் மாறப்படாது, வேற எதுக்கும் மாறப்படாது. அதனால நம்ம குடும்பம், நம்ம சமூகம், நம்ம கல்ச்சர்லாம் இருக்குன்னா காரணம் பெண்கள் தான். நீங்கள்லாம் தான் இல்லறத்தை நல்லறமாக நடத்தின்னு போய் நம்ம கல்ச்சரும் நம்ம தேசமும் இந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா, ஏன் கோவில் குளங்கள்லாம் இன்னைக்கு இருக்குன்னா எல்லாம் பெண்கள் தான் காரணம். நீங்கள்லாம் எக்காரணத்தையும் தர்மத்தை மாறாம, தர்மத்தை வழுவாம, இல்லறத்தை நல்லறமாக கொண்டு போகணும் பிரார்த்தனை பண்ணிட்டு, இப்போ சுவாமி அம்பாளுக்கு இப்பொழுது கன்னிகாதானம் என்று சொல்லக்கூடிய இந்த மங்கள வைபவத்தை செய்கிறோம். சுவாமி, ஒவ்வொரு கல்யாணத்திலையும் அந்த மணமகள்ங்கிறவர் சாட்சாத் மகாலட்சுமி ஸ்வரூபம். ஒவ்வொரு கல்யாணத்திலையும் இந்த மணமகன் சாட்சாத் மகாவிஷ்ணு ஸ்வரூபம். நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம வீட்டு புள்ளலாம் அப்போ அங்கே ஓடி போயிடுவா. கல்யாணம் போய் காப்பு கட்டி மங்கள முகூர்த்த மாலையை போட்டிங்கன்னா மகாவிஷ்ணு ஆயிடுறா, முகூர்த்த மாலையை போட்டுட்டான்னா அவன் மகாலட்சுமி ஆயிடுறா. அதுக்காக தான் மணமேடையில் செருப்பு காலோட போகக்கூடாது. அங்கே அந்த சுவாமி ஒவ்வொரு கல்யாணமும் பெருமாள் தான் பண்ணிக்கிறார். பொண்ணு தான் பொண்ணு ஆகணுங்கிறது நம்ம புறவுக்கு வச்சுட்டு இருக்கோமே தவிர, ஒவ்வொரு பெருமாளுக்கு பேர் நித்திய கல்யாண பெருமாள்னே பேர். அதனால ஒவ்வொரு மணமகனும் மணமக்களும் சாட்சாத் மகாவிஷ்ணு மகாலட்சுமி ஸ்வரூபம். அவள் இப்போதும் எப்படி மங்களமாக இருக்காளோ அதே போல் நம்ம குழந்தைகளும் மங்களமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணிட்டு, இப்போ பரமேஸ்வரனுக்கு நம்ம பார்வதியே கன்னியாதானம் பண்ணி கொடுக்க போறா. சுவாமி, நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஏற்றுக்க போறார். சொல்லிட்டு செஞ்சுக்கிறார். நல்லா ஞாபகம் கொஞ்சம் பசங்களா, சொல்லிட்டு செஞ்சுக்கணும் என்ன. அதனால இந்த கன்னியாதான வைபவம் ரொம்ப அற்புதமானது. இந்த வைபவமானது இப்போ நடைபெறுறது. இந்த கன்னியாதான வைபவத்தை எல்லாரும் நம்மளுக்கும் செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. பொண்ணு எப்படி முக்கியம், புள்ள எப்படி முக்கியமோ அதே சேம் இம்பார்ட்டன்ட் பொன் குழந்தைகளும் முக்கியம். புள்ள மட்டும் போகணும்னு இருக்கவே கூடாது, பொண்ணும் முக்கியம். 10 பசங்க இருந்தாலும் ஒத்த பொண்ணு இருந்தாலும் வீட்டுக்கு அழகு. அதனால பொண்ணுக்கு கன்னியாதானம் செய்யக்கூடிய கொடுக்கக்கூடிய பாக்கியம் இருக்கு இல்லையா, அது பெரும் பாக்கியம். எல்லா தானத்தையும் விட பெரிய தானம் எதுன்னா கன்னிகாதானம். இந்த கன்னிகாதான பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். நமக்கு இல்லைன்னா வருத்தப்படாதே, நம்ம பிள்ளைங்களுக்கு கிடைக்கணும்னு ஆசைப்படுங்க இல்லையா. மருமகள்கிட்ட சொல்லு, அப்பா அது சாமி சொல்லிவிட்டாரு, எனக்கு தான் இல்லை, உனக்காவது பேட்டி பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். எல்லா ராத்திரியும் பையே பொண்ணுன்னு நிறைவாக இருக்கணும். எல்லாரும் கன்னியாதானம் வாங்கிக்கணும், கன்னியாதானம் பண்ணி கொடுக்கணும். குழந்தைகள் எல்லாம் நிறைவாக இருக்கணும். சாமியை பிரார்த்தனை பண்ணிங்க. ஓம் நம சிவாபியாம் நவயௌவனாபியாம் பரஸ்பராசிருஷ்டவபுர்தராபியாம்
नगेन्द्रगण्यां वृषगेदनाभ्यां नमो नमः शंकर पार्वतीभ्याम् ओम अनादिगोत्रोद्भवाय आदिपरमेश्वरस्य नप्रे श्री मगेश्वरस्य पुत्राय श्री परमेश्वरस्य पौत्राय श्री मगेश्वरस्य पुत्राय पंचभूतेश्वर स्वामी पंचभूतेश्वर शर्मणे वराय ओम आंगीरस गोत्रोद्भवा श्री आदिनारायणस्य नप्त्री श्री नारायणस्य पौत्री श्री महाविष्णुर्पुत्री श्री पार्वती नाम्नी इमां कन्यां शंकर मंगलवाद्य शिवाभ्यां नवयौवनाभ्यां मरत्वादितमपुरुषा
ராஜ்யம் போறோம் இருக்காது. எல்லார் ஒருவர் உள்ளாராகில் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழை. பல 10 பேர் தப்பு பண்ணட்டும், ஒருத்தர் நல்லா பண்ணா போறோம். அதான் சொன்னனே, ஒரு கோவில் வந்து ஒருத்தர் ஊதுவத்தி ஏற்றி வச்சா போறோம், எல்லாருக்கும் அந்த வளம் கிடைக்கும். அந்த ஊதுவத்தி ஏற்றுறதுங்கிறத யாரும் பார்க்கணும், அது நம்மளா இருக்கணுங்கிறது சந்தோஷப்படணும். அதனால எல்லா மணமக்களும் கல்யாணம் ஆன உடனே செய்யக்கூடிய முதல் கர்மா தேவர்களை நீதி பண்ணுவதற்காகவும் மழையில் வழுவாம மழை பொஞ்சி அனைத்து உலகமும் சேவமா இருக்கணுங்கிறதுக்காக பண்ணக்கூடிய கர்மா தான் பொறியிடுறதுன்னு பேரு. அந்த மங்கள வைபவம் இப்ப சுவாமி பண்ண போறார். நமக்கெல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுக்கணும். நம்ம குழந்தைகள் எல்லாம் ராஜகோபம் பண்ணணும்னு என்ன அர்த்தம்? அவர்களும் காலத்துல கல்யாணம் ஆகணும்னு அர்த்தம். ராஜகோபம் ஒன்றும் பொறியிடணும். அவளும் இந்த உலகம் சேவமா இருக்கிறதுக்காக தர்மங்களை பண்ணணும் பிரார்த்தனை பண்ணிங்கோ. மும்மாறி மழை பொழிந்து உயிர்கள் அனைத்தும் வளமாக இருக்கணும் பிரார்த்தனை பண்ணுங்க. ராஜேன் ஜுகோதி ஆதித்யானாம் வாயேன தூவம் யல்லாஜா யல்லாஜேன் ஜுகோதி ஆதித்யா தேவதத்ரீநாதி ராஜேன் ஜுகோதி ஆதித்யானாம் வாயேன தூவம் யல்லாஜா யல்லாஜேன் ஜுகோதி ஆதித்யா தேவதத்ரீநாதி. ஓம் லாஜேன் ஜுகோதி ஆதித்யானாம் வாயேன தூவம் யல்லாஜா யல்லாஜேன் ஜுகோதி ஆதித்யா தேவதத்ரீநாதி. ஓம் பூர்ணாகுதி உத்தமான் ஜுகோதி சர்வம் பூர்ணாகுதி சர்வமேவாப்னோதி அதோ யம் வை பூர்ணாகுதி அஸ்யாமேவ பிரதக்ஷதி. ஓம் பூர்ணாகுதி உத்தமான் ஜுகோதி சர்வம் வை பூர்ணாகுதி சர்வமேவாப்னோதி அதோ யம் வை பூர்ணாகுதி அஸ்யாமேவ பிரதக்ஷதி. ஓம் பத்மாஜனஸ்தம் ஜசிதரமகுணம் ஆத்யபுரம் ஆத்யபுரம் நாகம் பாகம் ஜகன்னாம் பிரணய உதவகம் தெம்பாதமீத பஞ்சபூதேஸ்வர பரசிவாய நமः. மந்திர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. ஓம் பூகீபலசமாயுக்தம் நாகவன்னீதரையுதம் கற்பூரஜூலம் யுக்தம் தாம்பூலம் புதிரைக்யாம். அமிர்தம் ஸ்ராவே ஸ்ராவே ஸ்வாஹா வாயுதாப்யம் நமஸ்தே தேவதாப்யம் ஸ்வாஹா அமிர்தோ பகாரம் பவதி ஏவம் வேத யோவாமாயதனம் வேத ஆயதனவான் பவதி. பரசிவாய நமோ நமः. வேதோக்தே மந்திர புஷ்பாஞ்சலிம் சமர்ப்பயாமி. ஓம் தேவதேவோக்தமா தேவதா சர்வௌமா அகிலாண்டகோடி பிரம்மாண்ட நாயகா ஜெய விஜயீ பவ. ரிக்வேத பிரியே ரிக்வேதம் அவதாரய. ஓம் அக்னிமேன ப்ரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவமர்ப்பயம் ஓதாரம் ததாதாமம். ஓம் யா குங்கோ குங்கோ யா யா குங்கோ யா யா குங்கோ யா யா குங்கோ யா
அடுத்ததா நம்ம கல்யாணத்திலலாம் மொய் பணம் எழுதுறதுன்னு உண்டு. அதுக்கு மொய் பணம்னு வேறு கிடையாது, மெய் பணம்னு வேறு. மெய்னா என்னன்னா உண்மைன்னு அர்த்தம். புதுசா கல்யாணம் ஆகக்கூடிய குழந்தைகள் அது இல்லறத்தை புரிஞ்சுக்கிற வரைக்கும் கொஞ்ச காலங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தம்மால் என்ற உதவியை செய்யறோம் இல்லையா, உள்ளன்போட. அது பணமோ பொருளோ ஏதோ உள்ளன்போட உண்மையான அன்போட செய்யறோம் இல்லையா, அந்த உதவிக்கு தான் மெய்ன்னு. அது என்னடான்னா மொய்ன்னு மொய்க்கிறாங்கன்னு சொல்லிட்டு மொய் போகணும்னு ஆரம்பிச்சுட்டாங்க அந்த மணமக்கள். ஏன்னா ஆரம்பிக்குது உள்ள வீட்டு நுழைஞ்சப்பே பருப்பு இல்லை அரிசி இல்லைன்னா இவன் டென்ஷன் ஆகிடுவான், எது கேட்டாலும் வாங்கி கொடுக்கலன்னா அவங்க டென்ஷன் ஆகிடுவாங்க. ஆரம்ப முகூர்த்தமே சும்மா நல்லவா வேணும். அதுமாரிலாம் இல்லாமல் அந்த குழந்தைகள் ஒருத்தரை புரிஞ்சுட்டு இல்லறத்தை கொஞ்ச நாள் நாளைக்கு சந்தோஷமாக தொடங்கணுங்கிறதுக்காக நம்ம உள்ளன்போடு செய்யக்கூடியதுதான் மெய்ப்பணம். அது மொய்ப்பணம்னு சொல்லி தப்பு. அதே போல மெய்ப்பணம்ங்கிறத நம்ம உள்ளன்போட அவ செஞ்ச அளவுக்கு நோட்டு கொடுக்கலாம் எழுதி கொண்டு போய் செய்யறதுலாம் தப்பு, முட்டாள்தான். அந்த காலத்துல அந்த சமயத்துல நமக்கு நம்மால என்ன முடியாது. நீங்க எல்லாரும் செய்யுங்கோ, உங்களுக்கும் எல்லாரும் செய்யட்டும். நம்ம குழந்தைகளாலும் சரி, எல்லாத்து குழந்தைகளும் சரி, இல்லறத்தை சந்தோஷமா தொடங்கணும் சாமியை பிரார்த்தனை பண்ணிப்போம். அதே போல சுவாமிகிட்ட பாத காணிக்கதான், அவருக்கு போய் நம்ம மொய் எழுத முடியுமா? கொடுத்ததே அவர் தானே. அதனால சுவாமிக்கு உங்களால என்ன முடியுமோ அதை உள்ளன்போட நீங்க பாத காணிக்கையா சமர்ப்பணம் பண்ணுமோ. சுவாமி நான் உனக்கு இப்ப மெய் எழுதுறேன், அதே போல இந்த இல்லறம் இந்த கோவில் எப்படி சந்தோஷமா இந்த பூஜைகள் தான் நடைபெறதோ அதே போல எங்க குழந்தைகளுடைய இல்லறமும் சந்தோஷமா அமையணும் பிரார்த்தனை பண்ணிங்க. தட்டு என்ன ஒரு ஃபோன் பண்றாங்க முடிச்சு எங்க போய் கொஞ்சம் உப்பு போலாமா போன்முறை அரசு நான்மறை அரண்கள் ஓங்க நற்கவும் வேள்வி